அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பிஎன்எஸ்எஸ்ல மிக முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். உங்களுடைய சிறு வினாக்கள்லையும் பெரு வினாக்கள்லையும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸில் ஏதாச்சும் ஒன்று உங்களுடைய கொஸ்டின்ஸில் வந்தே தீருது. அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மூன்றுமே ஒரே மாதிரியான ஆன்சர்ஸை கொண்டது தான். அதனால் ரொம்ப எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. எந்தெந்த வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்தணுன்றது மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்காக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். செக்ஷன் 359 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், வாட் இஸ் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ரெண்டுத்துக்குமே ஒரே செக்ஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காம்பவுண்டபிள் அஃபென்ஸுக்கு 359, அதர் தென் காம்பவுண்டபிள் அஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தந்த செக்ஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகிடும். அதாவது பெயிலபிள் அந்த மாதிரி அப்ளிகபிள் ஆகிடும். சமரசம் செய்யும் குற்றங்கள். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை சமரசம் செஞ்சிடலாம். அது போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை அல்லது ஆனரபிள் கோர்ட்டோ. சமரசம் செய்யக்கூடிய சிறு சிறு குற்றங்களாக இருக்கும். அவன் என்னை திட்டான் அப்படின்னு சொன்னால் சமரசம் செஞ்சு வச்சிடலாம். அவன் என்னை அடிச்சிட்டான் ஆனால் ரத்தம் வரல, எதுவுமே வரல, சமரசம் செஞ்சு வச்சிடலாம். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கலை, அதாவது விக்டிமுக்கு பாதிக்கப்பட்ட நபர் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படலை அப்படின்னும் போது அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டபிள் அஃபென்ஸில் வரும், சமரசம் செய்யும் குற்றங்களில் வரும். நோட் பண்ணிக்கிங்க. அதே போல் சமரசம் செய்யாத குற்றங்கள், காம்ப்ரமைஸ் நாட் அலவுடு. இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் அலவுடு, இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் நாட் அலவுடு. ஓகேங்களா? கிரீவியஸ் அர்ட்டு, பெரிய பெரிய அளவிலான அடிதடி, வெட்டு குத்து, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக போயிட்டாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. ஆனரபிள் கோர்ட் அதுக்கு அலோவ் பண்ணாது, சட்டமும் அதற்கு வழிவகை செய்யலை. இதற்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை வெட்டினேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அவன் வெட்டிட்டான், 2 வெட்டுக்கும் சரியாக போச்சு, நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளாது. இட்ஸ் கால்டு நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள். அவர்களே சமரசம் செய்து கொள்ள நினைத்தாலும் ஆனரபிள் கோர்ட்டோ அல்லது அரசாங்கமோ சமரசம் செய்யாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக தண்டனை உண்டு. சமரசம் செய்யா குற்றங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாதிக்கப்பட்ட நபரை மிரட்டி சமரசம் செய்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கான்செப்ட் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு 5 செக்ஷனோடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதே போல் இந்த சைடில் இருக்கிற 5 செக்ஷனோடு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அஃபென்ஸில் வரக்கூடிய இந்த 3 கேட்டகரி மிக எளிமையாக எழுதலாம். 3மே ஒன்றையே தான் சொல்லுது, பெருசாக ஒன்றும் மாற்றமே கிடையாது. பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸு பிணை விடும் பிணை விடா குற்றங்களை பற்றி பேசுது. காம்பவுண்டபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் சமரசம் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு சொல்லுது. காக்னிசபிள் நான் காக்னிசபிள் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு சொல்லுது. ஆனால் கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி தான் வருது, இந்த குற்றங்களை பேஸ் பண்ணி தான் வருதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இதுதான் பெருசு இல்லைங்களா? இது சமரசம் செய்ய முடியாது. அதை தான் இந்த இடத்துல தெளிவாக ஒரு 2 லைனில் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய பார்வைக்கு. நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் என்பது தவறு நடந்த பிறகு பாதிக்கப்பட்டவர் குற்றவாளியுடன் சமரசம் செய்துவிட முடியாத குற்றம். நீதிமன்றம் மட்டுமே தீர்வு காண வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நீதிமன்றம் மட்டும்தான் இதற்கு ஜவாப்தாரியாக இருக்குது தீர்வை காண்றதுக்கு. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கூட இந்த வேலை பண்ண முடியாது. ஆனால் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படி கிடையாது. சமரசம் செய்யக்கூடிய குற்றங்கள் கோர்ட்டுடைய அனுமதியுடனும் சமரசம் பண்ணிக்கலாம், கோர்ட்டுடைய அனுமதி இல்லாமலும் சமரசம் செய்து கொள்ளலாம். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். ஆனால் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸில் அப்படி கிடையாது. ஆனரபிள் கோர்ட்டுடைய அனுமதியோடு தான் எது நடந்தாலும் நடக்கணும். அது சமரசம் செய்கிற மாதிரி இருந்தாலும் கூட. அதை தான் இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. எக்காலத்திலும் சமரசம் செய்ய முடியாத குற்றம் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கும். குற்றம் நடந்து விட்டதென்றால் குற்றச்சாட்டை திரும்ப பெற இயலாது காம்பவுண்டபிள் அஃபென்ஸில். ஆனால் இந்த இடத்துல குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டை திரும்ப பெற இயலும். அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காம்பவுண்டபிள் அஃபென்ஸில் சொல்லலாம். ஆனால் நான் காம்பவுண்ட் அஃபென்ஸில் சொல்ல முடியாது. ஏன்னா இது காக்னிசபிள் அஃபென்ஸில் வர்றதுனால சூமோட்டோவாக வருது. நீங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் இது வரல, இது சூமோட்டோவாகவே வந்துடுது.
அதனால் இதை வந்து சமரசம் செய்ய முடியாத குற்றங்களாக பார்க்கப்படுகின்றது. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பாருங்கள், கெய்ன்சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2012 நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி. என்ன சொல்கிறாங்க ஆனரபிள் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமரசம் செய்யப்பட்டாலும், ஏதோ ஒரு வழக்கில் சமரசம் ஆகுது, அந்த மாதிரி சமரசம் செய்து வைக்கப்பட்டாலும் சமூக நலனுக்கு எதிராக அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஆனரபிள் கோர்ட் அதை அனுமதிக்காது. இவங்க 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்க, ஆனால் சமூக நலனுக்கு எதிராக இருக்குது, அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸாக இருக்கட்டும், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸாக இருக்கட்டும், சமரசம் செய்யப்பட்டாலும் சமூக நலனுக்கு அதாவது சமூக நலனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா, ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட் அதை அனுமதிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடி தான் இந்த கெய்ன்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வந்திருக்கோன்ற மாதிரி நம்புகிறேன் நான். ஏன்னா 3 கான்செப்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.